வீடியோவில் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்தியன் பேங்க்லேருந்து கிடச்சிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்கான இனிஷியல் சேலரி உங்களுக்கு 25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எந்த ஒரு ஜாப் அப்டேட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் டைமுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலே கிராஸாக நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் ரைட் பண்ணணும். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், அதாவது இப்போ குடியிருக்கிற அட்ரஸ், அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நேஷனாலிட்டி, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலீஜியன், அதோட உங்களோட ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய அம்மா பேர், இதெல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் படிக்க, எழுத, பேச தெரியும் அப்படிங்கிறத இங்கே வந்து டிக் பண்ணி ரைட் பண்ணிடுங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கிராஜுவேஷன், பிஜி, ப்ரொஃபஷனல், அதர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு ப்ரூஃப்மே நீங்கள் அட்டாச் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எத்தனை வருஷம் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. டிக்ளரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிளேஸு, டேட்டை ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். என்னென்ன ப்ரூஃப் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப், அதாவது மார்க் ஷீட்டு அல்லது பாசிங் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃபு, அதோட உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இது எல்லாமே கரெக்டாக அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 27 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரிக்கு 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸாக பெய்ட் பண்ணணும். அதையும் அவங்க சொல்லியிருக்க மாதிரி அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்க்கு கரெக்டாக நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? முக்கியமாக நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற அந்த கவர் மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் இன்டர்னல் ஆம்புட்ஸ்மேன் ஆன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டு ஜனவரி 27 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டைரெக்டாக உங்களுக்கு இந்தியன் பேங்க் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 65 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின், நீங்கள் ஆர்ட்ஸோ அல்லது சயின்ஸோ அல்லது பிஇ, பிடெக், பிகாம் இந்த மாதிரி எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் சரி நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டிருக்க மாதிரி சம் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் 7 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த போஸ்டிங் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 வருடங்கள் இதோட ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 3 வருடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. லீவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இயர்லி 12 நாட்கள் நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். மினிமம் உங்களுக்கு 25,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேலரி இன்க்ரீஸ் ஆகும். பிளேஸ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை மட்டும் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா?
ஸோ அந்த இன்டர்வியூ பேசிஸில் தான் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டோ அல்லது குரூப் டிஸ்கஷனோ அல்லது ப்ரிலிமினரி இன்டர்வியூ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அவங்க அரேஞ்ச் பண்ணி அது மூலமாக ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ணுறது தான். இன்கேஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு குரூப் டிஸ்கஷன்னு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் வச்சு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துருங்க. அதாவது உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன, ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜருமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனுமே படித்து பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஜெனரல் கண்டிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மீட் ஆகிற எல்லாருமே கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.